ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம மரபு தொடர்களற்ற பிழைகளற்ற வாக்கியங்களை எழுதுக அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து கன்ஃபார்ம் 1 மார்க் கேட்டுறாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ஒளி மரபுகள், அப்புறம் வினை மரபுகள், தாவர இலைப்பெயர்கள் மற்றும் இன்னும் நிறைய இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். முதல்ல ஒளி மரபுகள் பார்க்கலாம். ஆடு அப்படின்னா கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உரும்பும், பூனை சீரும், யானை பிளிரும், கிளி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும். இந்த கூகை குளரும் எதை ஞாபகம் வச்சுங்க. இந்த கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குயில் கூவும், சேவலும் கூவும். நம்ம கோழி கூவும் அப்படிமோ. இது வினைமரபு ஒளி மரபுப்படி பார்த்தா தவறு. கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். அடுத்ததா வினை மரபு தொடர்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்பம் தின், அப்பம் தின். உணவு உண், காய்கறி அரி. எந்த அரின்னு பார்த்துக்குங்க. எந்த அரி அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். இலை பரி, களை பரி, நெல் தூற்று, மலர் கொய், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, கிளையை ஒடி, மரம் வெட்டு, கல் உடை, மரக்கிளை முறி, மாலை தொடு, மாலை தொடு, மாலை தொடு, பூ சூடு, நூல் எழுது, நார் கிளி, ஆடை உடுத்து, அம்பை எய், ஆடை நெய், உமி கருக்கு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு, கூடை முடை, விதையை விதை, விதையை விதை, நாற்று நடு, படம் வரை, ஓவியம் தீட்டு. ஞாபகம் வச்சுங்க, இங்கே ஓவியம் தீட்டு வேற, படம் வரை அப்படிங்கிறது வேற. பாட்டுப்பாடு, நீர் பாய்ச்சு, நெல் தூற்று, மலர் கொய், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட்டாக ஆடை நெய், உமிக்கருக்கு, ஓவியம் புனை. சரி, ஓவியம் தீட்டு அப்படின்ட்டு ஓவியம் புனை என்பது கரெக்டாக வரணும். தீ மூட்டு, விளக்கு ஏற்று, வரப்பு கட்டு, வெற்றிலை தின், வெற்றிலை தின், கூரை வேய், கூரை வேய், கவிதை இயற்று. அடுத்ததா பால் பருகு, பால் குடி ஆகிய இரண்டுமே வரும். ஆனால் பால் பருகு அப்படிங்கிறது தான் முதல் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் அதை வச்சுங்க. அடுத்ததாக பால் குடி அப்படிங்கிறத இரண்டாவதாக வச்சுங்க. சோறு உண், பூ பறி, மாத்திரை விழுங்கு, முறுக்கு தின், சோறு உண், நூல் எழுது, அடுப்பு மூட்டு, சந்தனம் பூசு, எண்ணெய் தேய், ஏர் உழு, கதிர் அறு, பானை வனை, ஓவியம் வனை, பானை வனை ஞாபகம் வச்சுங்க. நீர் குடி, பழம் தின், செய்யுள் இயற்று. கவிதையினாலும் இயற்றுதான், செய்யுளுக்கும் இயற்றுதான் வருது. அடுத்ததா விலங்குகளோட இளமை மரபு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம். அணிர் பிள்ளை, கீரி பிள்ளை, புலி பரல். இந்த ரா வரக்கூடாது, இன்னொரு ரா வரணும். புலி பரல். நாய் குட்டி, எருமை கன்று, மான் கன்று, பன்றி குட்டி, சிங்க குருளை, கழுதை குட்டி, ஆட்டு குட்டி, பூனை குட்டி, குரங்கு குட்டி, குதிரை குட்டி, எலி குஞ்சு, யானை கன்று. இதெல்லாம் விலங்குகளோட இளமை மரபு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விலங்குகளோட வாழிடங்களை எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூட்டம், வாத்து பண்ணை. இன்னொரு தடவை பாருங்க. ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை யானை கூட்டம், வாத்து பண்ணை அப்படிங்கிறது. அடுத்ததா தாவர உறுப்பு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம். ஈச்ச ஓலை, தாவர உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, சோள தட்டை, மா விலை, வேப்பந்தலை, தாழை மடல், தென்னை யோலை, மூங்கில் இலை, கமுகங் கூந்தல், பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றால்
நெல் தாள் அதை தான் நெற்றாள் அப்படிம்பாங்க. நெல் தாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காய்களோட இளமை பெயர்கள் பார்க்கலாம். அவரை பிஞ்சு, தென்னங்குருமை, மா வடு, வாழை கைச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, பலா முசு, இளந்தேங்காய். இளந்தேங்காயை நம்ம வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம். இளந்தேங்காய் அதோடது வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம். இளந்தேங்காய் அப்படின்னா வழுக்கை. கத்தரி பிஞ்சு, முற்றிய தேங்காயை நம்ம நெற்று அப்படிம்போம். இளந்தேங்காயை வழுக்கைமோ, முற்றிய தேங்காயை நம்ம நெற்று அப்படிம்போம். அடுத்து செடி கொடி மரங்களினோட தொகுப்பிடத்தை பார்க்கலாம். அப்படின்னா காடு, ஆலங்காடு அப்படிம்போம். கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்குத்தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூஞ்சோலை, கரும்பு தோட்டம், வெற்றிலை தோட்டம். அடுத்ததா மாந்தோப்பு, வேளங்காடு, முந்தரி தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பொருட்களோட தொகுப்பு என்னன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேளங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோற் போர், மக்கள் கூட்டம். இதுதான் இதோட இந்த வீடியோ. அதாவது வினை மரபு பெயர்கள், தாவர மரபு பெயர்கள், விலங்குகளோட இளமை பெயர்கள், கடைசியாக பார்த்த பொருட்களின் தொகுப்பு ஆகியவற்றோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.